உறவுகள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முல்லைத்தீவு கடற்கரை தான் வந்திருக்கோம். ஏன் நாங்கள் இங்கே வந்தாங்க சொல்லி சொன்னால், இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரையை சுற்றுலா மையமாக மாற்றும் திட்டத்தின் கீழே முல்லைத்தீவு கடற்கரையில் பல சுற்றுலா திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அதை திறப்புலா செய்ய போகிறோம். அந்த திறப்புலாவில் பல முக்கியமான சிறப்பு விருந்தினர்கள் கலந்து சிறப்பிக்கணும். அதிலையும் குறிப்பாக வடமாநிலத்தினுடைய பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் அவர்களும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களும் இன்றைக்கு இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்க போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் பல கலை நிகழ்வுகளும் இடம்பெற காத்திருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கு இந்த விழாவில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் மிஸ்டர் நயனா வீடியோஸ் பாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் மிஸ்டர் நயனா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர்களை வரவேற்ற கடற்கரையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வலதின் முன்னிலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரிய முறைப்படி அங்கே எங்களுடைய விருந்தினர்கள் இப்பொழுது இங்கே இந்த நிகழ்வில் அடுத்த இளங்கோவன் ஐயா அவர்கள் திறந்து வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த முத்தான எங்களுடைய இந்த கடற்கரை மடியிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த வரவேற்பு வளைவானது திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்வு எங்கே இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த கரைத்துறை பற்றி பிரதேசத்திலே இன்றைய இந்த நிகழ்வு என்னுடைய ஒரு வரலாற்று நிகழ்வாக இங்கு அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பெயர் பதாகை திறந்து வைக்கும் நிகழ்வு கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திரு சானா ஜசிந்தன் அவர்களும் கடற்கரைப்பற்று பிரதேச சபையின் செயலாளர் திருமதி ராஜிதோகினி ஜெயக்குமார் அவர்களும் இணைந்து இந்த கடற்கரை பகுதியிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த பெயர் பதாகையை திறந்து வைத்து எங்களுடைய வரவேற்பு வலதை திறந்து வைத்து இங்கே அடுத்த நிகழ்வாக அங்கே ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற முழு பௌர்ணமி நாளை நீங்கள் இங்கே சிறப்பான முறையில் கழிக்கலாம். இந்த அழகிய கடற்கரையிலே இந்த பௌர்ணமியை நினைக்கின்றோம். அடுத்து இங்கே அதிதிகளின் வரிசையிலே பிராந்திய தீவு மாவட்டத்தினுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எம் உமாசங்கர் அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றினை ஏற்றி வைக்குமாறு மிக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திரு ஜசிந்தன் அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றல் வைப்பகத்தில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். கானா சண்முகதாசன் ஐயா அவர்களையும் இந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்வை கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்வானது மிகவும் மங்களகரமாக இந்த அரங்கத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
திரு முடியப்பு கிரேசியன் வில்வராசா ஓய்வு பெற்று மின் இயந்திர இயக்குனராக தன்னுடைய கடமை காலத்திலே அர்ப்பணிப்புடன் கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு முடியப்பு கிரேசியன் வில்வரா ஓய்வு பெற்ற காரியாலய சகாயராக கடமையாற்றிய திரு கருப்பையா பிரான்சிஸ் பெர்னார்ட் அவர்களை இந்த கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சபாரத்தினம் நவரத்னம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ஓய்வு பெற்ற காவலாளி தன்னுடைய காவலாளி கடமையை மிகவும் சிரத்தையாக மேற்கொண்டு தன்னுடைய கடமை காலத்திலே தன்னுடைய கடமையை சிறப்பாக ஆற்றி ஓய்வு பெற்று சென்ற திரு சபாரத்தினம் நவரத்னம் அவர்களை இந்த கௌரவிப்பினை ஏற்றுக்கொள்ளுமாறு இங்கே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த கௌரவிப்பினை இங்கே இன்முகத்துடன் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதி, சிறப்பு அதிதிகள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்முகத்துடன் இந்த உத்தியோகத்தர்களுக்கு